இன்றைய நாளுக்கான நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 முடிய இந்த பகுதியிலே 45வது வாக்கியத்தை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி சிந்திப்போம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீண்ட நெடுங்காலமா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவத்தில் மொத்தம் இருந்த ஆண்டுகள் 25 ஆண்டுகள் என்றாலும் அதில் ஒரு 20 ஆண்டுகள் ஒரு வெறித்தனமான ஒரு தீவிரமான கிறிஸ்தவ நம்பிக்கையாளராக நான் இருந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், கிறிஸ்தவம் கற்பிக்கிறபடி பைபிள் என்பது இறைவனுடைய வார்த்தை, கடவுளின் வார்த்தை. அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். கடவுளை அறிவதற்கு கடவுள் 2 நிலைகளில் தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒன்று, எழுதப்பட்ட இந்த பைபிள் என்னும் தேவனுடைய வார்த்தை. இன்னொன்று, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற இயேசு. ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை, இன்னொன்று ஜீவனுள்ள வார்த்தை, ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், லிவிங் வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. ஸோ எழுதப்பட்ட வார்த்தை பைபிள், வாழ்ந்து கொண்டிருந்த வார்த்தை இயேசு. இந்த 2 வெளிப்பாடுகள் வழியாகத்தான் கடவுளை அறிய முடியும் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஆழமான நம்பிக்கை, அடித்தளமான போதனை. இந்த நம்பிக்கை கற்பிக்கப்பட்ட நிலையில்தான் நானும் இருந்தேன். அதுவும் இந்த பைபிளை விசுவாசிப்பது என்பதில் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருந்தேன் என்றால், யோனா புத்தகத்திலே பெரிய மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இரவும் பகலும் 3 நாட்கள் யோனா அந்த மீனின் வயிற்றில் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் எப்படி, என்னுடைய நம்பிக்கையின் வெறித்தனம் எவ்வாறு இருந்தது என்றால், பெரிய மீனின் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நான் நம்புகிறேன். ஒருவேளை பைபிளில் யோனாவின் வயிற்றில் அந்த பெரிய மீன் 3 நாள் இருந்தது என்று எழுதியிருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை, அது பைபிள், அதை நம்பித்தான் ஆவேன் என்கிற நிலையில் ஒரு அதீத நம்பிக்கை கொண்டிருந்தேன். அந்த அதீதமான அந்த நம்பிக்கை, பொதுவாக நம்பிக்கை என்று சொன்னாலே அது மூடத்தனமானதுதான், மூட நம்பிக்கை தான். நம்பிக்கையிலே சரியான நம்பிக்கை, அறிவார்ந்த நம்பிக்கை, அறிவற்ற நம்பிக்கை என்றெல்லாம் இல்லை. நம்பிக்கை என்றாலே அதனுடைய அடித்தளம் மூடத்தனம்தான், அறியாமைத்தான். அந்த நம்பிக்கையை சற்று தகர்த்தி சிந்திக்க தூண்டிய பகுதி இந்த பகுதிதான். உலகம் அனைத்துக்கும் ஒரு கடவுள், உலகம் அனைத்துக்கும் ஒரு தந்தை, உலக உயிர்களுக்கெல்லாம் அது தந்தையாக, தாயாக, அனைத்தையும் பெற்றெடுத்த பெற்றோராக அந்த கடவுள் இருக்கிறது. அந்த கடவுளுக்கு அனைத்து உயிர்களும் குமாரரும் குமாரத்திகளும் பிள்ளைகளும் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளுமாகவே இருக்கிறது. ஆனால் இதில் மனித உயிரினம் தன்னை கடவுளின் குமாரனாக, குமாரத்திகளாக, பிள்ளைகளாக உணர்ந்து அந்த கடவுள் தன்மையில், இறைத்தன்மையில், இறைத்துவத்தில் எவ்வாறு வாழ முடியும், உண்மையிலேயே கடவுளை வெளிப்படுத்தி காண்பிக்கிற சாட்சிகள் எது என்பதை இயேசு தம்மை பின்பற்றிய எளிய மக்களுக்கு மிக அழகாக, தெளிவாக எடுத்துரைக்கிறார். உங்கள் பிதா எப்படிப்பட்டவர், உங்களை படைத்தவர் எப்படிப்பட்டவர்,
அவரை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அவரை எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? அவரை பற்றிய உங்கள் அறிவு என்ன? குறிப்பாக இந்த பகுதியை அவர் எங்கு பேசுகிறாரோ, இந்த சிந்தனையை எங்கு வெளிப்படுத்துகிறாரோ, இந்த கருத்தை எங்கு அவர் முன்வைக்கிறாரோ, அந்த மக்கள் யூத மக்கள் இனவெறி கொண்ட மக்கள். இனவெறி மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய குலதெய்வ நம்பிக்கையில் ஆழமாக ஆட்கொள்ளப்பட்டிருந்த மக்கள். யெகோவா என்று எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எங்களுக்கு தேவன். ஆகவே தான் அவருடைய அடையாள சொல்லே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதுதான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதுதான். இஸ்ரவேலோடு தவிர மற்ற எதனோடும் அவரை அவர்கள் பொருத்த முடியாது, பொருத்தி பார்க்க முடியாது. இந்தியாவோடோ, ஈராக்கோடோ, ஈரானோடோ, அல்லது மற்ற எந்த ஒரு நாடுகளோடோ, அதனுடைய அடையாளங்களோடோ யெகோவாவை பொருத்தி பார்க்க முடியாது. அவர் இஸ்ரவேலை நேசிக்கிறார், அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார், அவர் இஸ்ரவேலின் மேல் பிரியமாயிருக்கிறார், அவர் இஸ்ரவேலரை தமது சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் அவர்களை காப்பாற்றும்படி அவர்கள் கூடவே நடக்கிறார், அவர்களுக்காக அவர் அனைத்தையும் செய்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது கூட, நான் ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு யூதன், நான் தேவனால், என்னுடைய தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆகவே அந்த கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாருக்காகவும் செய்கிறவர் அல்ல அவர். யூதர் அல்லாதவர்களுக்கு, இஸ்ரவேலர் அல்லாதவர்களுக்கு, ஆபிரகாமின் சந்ததியார் அல்லாதவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் அல்ல, எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் என்கிற ஒரு ஆழமான குலதெய்வ நம்பிக்கையில் இருந்த அந்த மக்களிடத்தில் தான் இயேசு இந்த இறைத்துவத்தை விளக்குகிறார். இந்த இறைத்துவத்தை அவர் எவ்வாறு விளக்குகிறார்? அவர் உங்கள் பிதா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். இது ஒரு பெரிய இடி. யூதர்கள் தலைமையில இயேசுநாதர் தூக்கி போட்ட ஒரு பெரிய பாறாங்கல்லு, மண்டையே உடைஞ்சி சுக்குநூறு ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற தெய்வ நம்பிக்கை, குலதெய்வ நம்பிக்கை, யெகோவா பற்றிய அவர்களுடைய நம்பிக்கை, எங்கள் தேவன் நல்லவருக்கு நல்லவராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும் தோன்றுகிறவர். அவங்களுக்கு கடவுள்னா என்ன? நல்லவங்களுக்கு அவர் நல்லவரா இருப்பாரு, கெட்டவங்களுக்கு அவர் கெட்டவரா மாறிடுவார். புனிதர்களுக்கு அவர் புனிதரா இருப்பாரு, மாறுபாடு உள்ளவங்களுக்கு மாறுபாடு உள்ளவரா மாறிடுவார். நீ அடிச்சா அவர் திருப்பி அடிப்பாரு, நீ கொடுத்தா உனக்கு அவர் திரும்ப கொடுப்பாரு, நீ வாழ்த்தினா உன்னை அவர் ஆசீர்வதிப்பாரு, நீ தூற்றினால் அவர் உன்னை சபிப்பார். இதுதான் அவர்கள் பெற்றிருந்த இறை அறிவு, அவர்கள் கொண்டிருந்த புரிதல். இதனை கடந்து இறைத்துவத்தை சிந்திக்கக்கூடிய வளர்ச்சி நிலை, அறிவு வளர்ச்சி நிலை, உண்மையை உண்மையாகவே புரிந்து கொள்ளும் அந்த தன்மை, திறன் அந்த மக்களுக்குள் வளர்ந்திருக்கவில்லை. ஆனால் அந்த காலத்திலே, அந்த சூழலிலே, அந்த இடத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இயேசு எங்கிருந்து இந்த சிந்தனையை பெற்றார்? முதன்மையாக கடவுள் எல்லோருக்குமானவர் என்கிற சிந்தையை இயேசு மிக தெளிவாக ஆழமாக பெற்றிருந்திருக்கிறார். அதனையும் கடந்து யூதர்கள் இதுவரை பழைய ஏற்பாடு என்கிற அவர்களுடைய வேதாகமத்திலே, அந்த 39 புத்தகங்களிலே எழுதியிருக்கிற இறை கருத்துக்கள் எதுவும் இயேசு புரிந்து கொண்ட, இயேசு உணர்ந்து கொண்ட இறை கருத்துக்கு நிகரானவை, ஒப்பிடத்தக்கவை அல்ல. அவைகள் குறைவுபட்டவை, அவைகள் வளர்ச்சி அடையாதவை, அவைகள் மிகவும் பிற்போக்கானவை. முற்போக்கான கருத்துக்கள் அவைகளில் இல்லை. அவர்கள் இறை சிந்தனையில் தெளிவு பெற்றவர்களாக இருக்கவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறார், என் பிதாவை நான் அறிந்திருக்கிறேன், என் பிதாவை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. உங்களுக்கு கடவுள் தெரியாது. நேரா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கடவுள் தெரியாது. இப்ப கடவுள் தெரியாமையே 39 புத்தகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க.
கடவுளை உணராமையே 39 புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் குலதெய்வ நம்பிக்கையில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த புத்தகங்கள் தான் கடவுளுடைய வெளிப்பாடு, கடவுளை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரே சான்று, கடவுளை அறிந்து கொள்வதற்கான ஒரே அறிவு நூல் என்று அதனை பிடித்து உலக மக்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 5 ஆகமங்களிலே, 12 வரலாற்று நூல்களிலே, 5 பாட்டாகமங்களிலே, 17 தீர்க்க தரிசன நூல்களிலே அவர்கள் எழுதியிருக்கிற, அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற இறை சிந்தனை என்பது என்ன? தங்கள் இனத்தை காப்பதற்காக, தங்கள் இனத்தை வாழ வைப்பதற்காக, தங்கள் இனத்தை வளர்ச்சியடைய செய்வதற்காக எந்த இனத்தையும் கொல்லக்கூடிய, அழிக்கக்கூடிய, கொள்ளை அடிக்கக்கூடிய சக்தியை தங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இராணுவத்தின் தெய்வம். அவர் யுத்தத்திற்கு எங்கள் விரல்களை பழக்குவிக்கிறார். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நாங்கள் சும்மாவே இருப்போம் என்று சொல்லி அவர்கள் யுத்த வீரனாக, ஒரு இராணுவ படை தளபதியாக, காவல் தெய்வமாக, எல்லை சாமியாக, தங்களை காப்பதற்காக பிற உயிர்களை, பிற இனங்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் அவர்கள் குலதெய்வத்தை, யெகோவாவை அறிந்திருந்தார்கள். அந்த அறிவில் தான் அவைகளை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது அவ்வாறான அந்த தெளிவற்ற அறிவு கொண்ட அந்த மக்களுக்கு இயேசு உண்மையிலேயே இறைத்தன்மை என்பது எவ்வாறு இருக்கிறது, இறைத்துவத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் என்பது உண்மையிலேயே என்ன என்பதை விளக்க முற்படுகிறார். அப்படி அவர்களுக்கு விளக்குவதற்கு அவர் பழைய ஏற்பாட்டு மோசே எழுதிய ஆகமங்களிலிருந்து வார்த்தைகளை எடுக்கவில்லை, ஏசாயாவின் தீர்க்க தரிசன நூலிலிருந்து எடுக்கவில்லை, தாவீதின் சங்கீதங்களிலிருந்து எடுக்கவில்லை, சாலமோனின் ஞான மொழிகளிலிருந்து எடுக்கவில்லை. மாறாக அவர் படைப்பின் இரு இயற்கை அம்சங்களை, இரு இயற்கையினுடைய பேர் ஆதரவு, மனித உயிரினத்திற்கான, மனித இனத்துக்கான பேர் ஆதரவை காண்பித்து விளக்குகிறார். அந்த இருபெரும் சக்திகள் என்ன? ஒன்று சூரியன், இன்னொன்று மழை. மழையையும் சூரியனையும் இயேசு கடவுளை மனிதர்கள் விளங்கிக் கொள்வதற்கான, புரிந்து கொள்வதற்கான, கற்றுக்கொள்வதற்கான, உணர்ந்து கொள்வதற்கான சாட்சியாக, சான்றாக காட்சியாக்கி அவைகளில் இருந்து கற்றுக் கொடுக்கிறார். இறைவனை வெளிப்படுத்துவதற்கு, இறைவன் தன்னை காண்பிப்பதற்கு, இறைவன் தன்னை இந்த பூவுலகத்தின் மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு வேதத்தின் வழியாகத்தான் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற சிந்தை இங்கு முதலாவது உடைப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு வேதத்தின் வழியாக என் பிதா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், வேத நூல்கள் வழியாகத்தான் அவரை கற்றுக்கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற கருத்தை எங்கேயும் அவர் போதிக்கவில்லை, முக்கியத்துவப்படுத்தவில்லை. மாறாக அந்த சிந்தனையுடைய யூதர்களுக்கு அந்த சிந்தனையை அவர் உடைத்து, தகர்த்து, இயற்கையின் இருபெரும் படைப்புகளை அவர் காண்பித்து, சூரியனையும் மழையையும் காண்பித்து, கடவுள் தன்மையை, இறைத்துவம் எவ்வாறு இருக்கிறது, அந்த துவத்தை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொண்டு அதுபோல நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக எவ்வாறு வாழ வேண்டும், வாழ முடியும் என்பதை அவ்வளவு தெளிவாக, எளிமையாக விளக்குகிறார். மதங்கள் அனைத்துமே நூல்களை படைத்திருக்கின்றது, வேதங்களை படைத்திருக்கின்றது, வேதங்களை ஏற்றி இருக்கின்றது, அவைகளை மனிதர்களின் மண்டையில் ஏற்றுகிறது, தலையில் ஏற்றுகிறது. கிறிஸ்தவ மதம் பைபிளை ஏற்றுகிறது, இஸ்லாம் மதம் குரானை ஏற்றுகிறது, இந்து மதம் பகவத்கீதையை, மற்ற உபனிஷதங்களை, மற்ற வேதங்களை, மந்திரங்களை ஏற்றுகிறது. ஒவ்வொரு சமயமும், எந்த சமயமாக இருந்தாலும் ஒரு நூலை அது உருவாக்குகிறது. அந்த நூல் வழியாகத்தான் இறை வெளிப்படுகிறது. அந்த நூலை தவிர புனிதமானது வேறு ஏதும் இல்லை. அந்த நூலில் மட்டும்தான் இறை தன்னை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இறைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஒரு நூல் மட்டும்தான் உதவும் என்கிற நிலையில் மனித மனங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறது, மூளையை சலவை செய்கிறது. அதனாலேயே உண்மையான இறைத்தன்மையை, உண்மையான இறை வெளிப்பாட்டினை, உண்மையான இறை புரிதலை, உண்மையான இறை கற்பிதத்தை மனிதர்கள் அடைய முடியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நான் எப்போதும் எழுதுகிறேன், வேதம் என்பது மனித சிந்தனைக்கு இடப்பட்ட வேலி.
அந்த வேலையை கடந்து நீங்கள் போகக்கூடாது. அந்த வேலையை கடந்து நீங்கள் சிந்திக்க கூடாது. அந்த வேலையை கடந்து நீங்கள் தேடக்கூடாது. அந்த வேலையை கடந்து நீங்கள் பயணிக்க கூடாது. அந்த வேலையை தாண்டவே கூடாது. அந்த வேலைக்குள்ளாகவே அடங்க வேண்டும். அந்த வேலைக்குள்ளாகவே இருக்க வேண்டும். இயேசுவுக்கு எவரும் வேலையிட முடியவில்லை. யூத மதம் இயேசுவை வேலி அடைத்து காக்க முடியவில்லை. இயேசு யூத மதத்தின் வேலியை தாண்டினார். யூத வேதத்தின் வேலியை கடந்தார். அந்த வேலிகளை கடந்து சிந்தித்ததினால்தான் அவர் உண்மைக்குள் வந்தார், உயர் சிந்தனைக்குள் வந்தார், உயர் அறிவுக்குள் வந்தார், உயர் ஞானத்துக்குள் வந்தார், உயர் இறைத்துவத்தை அவர் புரிந்தார். நாம் எல்லாம் பல்வேறு காலங்களாக வேலிகளால் அடைக்கப்பட்டவர்கள். மதம் வேலி அடைத்து நம்மை காக்கிறது. வேதம் என்னும் வேலி அடைத்து மதம் நம்மை காக்கிறது. பைபிளை நம்பாமல், பைபிளை விசுவாசிக்காமல் கிறிஸ்தவ மதத்தில் இருக்க முடியாது. கிறிஸ்தவ மதம் வைத்துக் கொள்ளாது. பைபிளுக்கே விரோதமாய் பேசுகிறாயா? பைபிளை விட பெரிய ஞானியானி? பைபிளில் எழுதப்பட்டுள்ள கதாநாயகர்கள், புருஷர்கள், பரிசுத்தவான்களை விட உனக்கு அதிக அறிவு வந்து விட்டதா? நீ இங்கு இருக்க முடியாது என்று வெளியேற்றி விடுவார்கள். ஆனால் உண்மை உண்மையாகவே இருக்கிறது. உண்மை உறுதியானதாக இருக்கிறது. உண்மை உறக்க எப்போதும் தன்னுடைய உண்மையை உரைத்து கொண்டே இருக்கிறது. ஆக உண்மை பொய்மையை மேற்கொண்டு செயல்பட்டே தீரும். பொய்மையால் உண்மையை மறைத்து விடவோ, நீண்ட காலத்துக்கு மறைத்து விடவோ, அழித்து விடவோ முடியவே முடியாது. இங்கு இயேசு இரு பெரும் இயற்கையின் படைப்புகளை காட்டுகிறார். ஒன்று சூரியன், இன்னொன்று மழை. ஏன் இறைத்துவத்தோடு இந்த இருபெரும் படைப்புகளை அவர் பொருத்தி ஒப்பிட்டு விளக்க முற்படுகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். கடவுள் என்பவர் யார்? கடவுளின் செயல் என்ன? கடவுளின் தன்மை என்ன? கடவுளின் பண்பு என்ன? கடவுளின் சுபாவம் என்ன? கடவுளின் குணம் என்ன? அனைத்துக்குமான கேள்வியை இந்த ஒரு வரியில் அவர் வைக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? இறைமைக்கு வேறுபாடுகள், பாகுபாடுகள், பாரபட்சங்கள் கிடையாது என்பது மட்டுமல்ல, தெரியாது என்பதுதான் அதற்கு உள்ளிருக்கிற உண்மையிலும் உண்மை. கிடையாது என்பது வேறு, தெரியவே தெரியாது என்பது வேறு. சரியா? அதாவது உயிரினங்கள் எல்லாம் இருக்கிறது, மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த நல்லவர் கெட்டவர் யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். நான் உங்களுக்கு ஒன்று நல்லவனாக இருக்க முடியும், அல்லது நான் உங்களுக்கு ஒன்று கெட்டவனாக இருக்க முடியும். நீங்கள் எனக்கு நல்லவராக இருக்க முடியும், அல்லது கெட்டவராக இருக்க முடியும். இது நாம் ஒருவருக்கொருவர் அல்லது நாம் நம்மோடு வாழ்கிற சக உயிரினங்களோடு புழங்குகிற இந்த வாழ்க்கை முறையில் ஒருவர் ஒருவருக்கு ஒன்று இன்னொன்றுக்கு நல்லவராகவோ கெட்டவராகவோ இருக்க முடியும். ஆனால் இதில் யார் இறைமைக்கு எதிராக நல்லவராகவோ இறைமைக்கு கெட்டவராகவோ யாரால் இருக்க முடியும் என்பதை முதன்மையாக நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நல்லது இறைமைக்கு நல்லதா? நம்முடைய கெட்டது இறைமைக்கு கெட்டதா? நம்முடைய நல்லது கெட்டதுகளால் ஆட்படக்கூடிய தளத்தில் தான் இறைமை இருக்கிறதா? ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய நல்லது கெட்டதுகளால், இந்த உலக மனிதர்களின் நல்லது கெட்டதுகளால் ஆட்படக்கூடிய தளத்தில் தான் இறைமை இருக்கிறதா? இறைமைக்கு நல்லது என்பது என்ன? இறைமைக்கு கெட்டது என்பது என்ன? நல்லது என்பதற்கான இலக்கணம் நாம் கொண்டிருக்கிற இலக்கணமும், நல்லது என்பதற்கான இலக்கணம் இறை கொண்டிருக்கிற இலக்கணமும் ஒன்றுதானா? இங்கேயே பாருங்க, எனக்கு நல்லது என்று தோன்றுகிறது, எனக்கு நல்லதாக அமைகிற ஒன்று இன்னொருவருக்கு கெட்டதாக தெரிகிறது. எனக்கு கெட்டதாக தோன்றுகின்ற, எனக்கு கெட்டதாக தெரிகிற, கெட்டதாக அனுபவப்படுகிற ஒன்று இன்னொருவருக்கு நல்லதாக அனுபவப்படுகிறது. இங்கு படைப்புகளிலேயே ஒருவருக்கொருவர் நல்லது கெட்டது என்பது மாறுபடுகிறது. ஒட்டுமொத்த படைப்பினுடைய நிலையிலேயும் படைத்தவனுக்கு நல்லது எது, கெட்டது எது, நல்லது கெட்டதை பற்றிய இறைமையின் இலக்கணம் என்ன, அதற்கான அவருடைய விளக்கம், வரையறை என்ன, அவருடைய கருதுகோள் என்ன?
நல்லது கெட்டதுக்கு ஆட்படுகிற நிலையில் தான் இறைமை இருக்கிறதா? உண்மையிலேயே இறைமை என்பது பேராற்றல், பேரறிவு, பேரன்பு, பேர் இயக்கம். அது ஒரு நபர் அல்ல, அது ஒரு நபத்துவம் இல்லை. இதைத்தான் திருமூலர் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல, இலங்கமும் இல்லை, அதாவது லிங்கமும் அல்ல, அவைகளெல்லாம் கடந்த நிலையில் இருப்பதுதான் இறைமை என்கிறது. இப்ப பாருங்க, இயேசு இங்க சூரியனையும் மழையும் காட்டுறாரு. சூரியன் ஆனா பெண்ணா, அலியா லிங்கமா? மழை ஆனா பெண்ணா, அலியா லிங்கமா? மழைக்கு என்ன உருவம் கொடுப்பீர்கள்? சூரியனுக்கு என்ன உருவம் கொடுப்பீர்கள்? அதை என்ன வடிவத்தில் வடிப்பீர்கள்? அதற்கு என்ன பாலினத்தை புகுத்துவீர்கள்? அதனை என்ன விதமான குணாதிசயத்துக்கு உட்படுத்துவீர்கள்? சூரியனை கோபக்காரன் சொல்வீங்களா? மழையை குளிர்ச்சிக்காரன் சொல்வீங்களா? அதாவது நல்ல இரக்க குணம், ஈவு இரக்கம் உடைய குணம் உடையதுன்னு சொல்வீங்களா? கொந்தளிக்கும் கொப்பளிக்கும் கொடூரமான காந்தல் வெப்பத்தன்மையின் வீரியத்தோடு உதித்து வெகுண்டு எழுகிற அந்த 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 சூரியனுடைய அந்த கடும் வெப்பம் சிலதை அழிக்கிறதும் உண்டு. மென்மையான பூவுக்கு ஊட்டமளித்து, ஊக்கமளித்து, சக்தி அளித்து, தழைக்க செய்து வாழ வைக்கிறதும் உண்டு. குளிர்ச்சியாக தெரிகிற மழை மென்மையாக பூமியில் விழுந்து உயிரினங்களை பிழைப்பூட்டி தழைக்க செய்து வளரச் செய்கிறதும் உண்டு. அதே மழை கடுமையான ஆற்றலோடு பொழிந்து பெரு வெள்ளப்பெருக்கெடுத்து உயிர்களை அழிக்கக்கூடிய பேராற்றல் சக்தியாக இருக்கிறதும் உண்டு. ஆக நீங்க சூரியனை கோபக்காரன் குணத்தோடு பதிக்கவும் முடியாது. மழையை நீங்க ரொம்ப இரக்க குணம் அப்படின்ற ஒரு தன்மையோடும் பொருத்த முடியாது. யோசித்து பாருங்க, சூரியனுக்கு என்ன உருவம் கொடுப்பீங்க, என்ன பேர் கொடுப்பீங்க? மழைக்கு என்ன உருவம் கொடுப்பீங்க, என்ன பேர் கொடுப்பீங்க? இவைகளை எந்த வரையறையில் அடக்குவீர்கள்? எந்த கட்டத்தில் நீங்கள் வைப்பீர்கள்? எந்த புத்தகத்தில் இவைகளினுடைய தன்மையை, செயல்பாட்டை எழுதி நிறைவு செய்து விடுவீர்கள்? இவ்வளவுதான் என்று சூரியனையும் மழையையும் நம்மால் வரையறை செய்ய முடியுமா? இங்க இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, உதிக்க பண்ணப்படுகிற, செயலாக்கம் செய்யப்படுகிற, இயக்கப்படுகிற ஒரு இயற்கை பொருளே நம்முடைய கற்பனைக்கும் அறிவுக்கும் வரையறைக்கும் நம்மால் உருவம் கொடுக்க முடியாத தன்மைக்கும் அப்பாற்பட்டு இத்தனை தெய்வீக தன்மையோடு செயல்படுகிறது என்றால், இயக்கப்பட்டு செலுத்தப்பட்டு கொடுக்கப்படுகிற, அருளப்படுகிற மழையே உருவமற்று பெயரற்று எங்கே அது பொழிகிறதோ அங்கு என்ன நோக்கத்தை அது விளைவிக்க வேண்டுமோ அவைகளுக்கு ஏற்ற செயல்பாடை தீவிரமாக செயல்படுத்துகிறது என்றால், இவைகளை உதிக்க பண்ணுகிற, மழையை பொழிய பண்ணுகிற அந்த இறைக்கு எவ்வாறு நீங்கள் உருவம் கொடுப்பீர்கள்? அந்த இறைக்கு எவ்வாறு நீங்கள் பெயர் சூட்டுவீர்கள்? அந்த இறையை எவ்வாறு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியில், குறிப்பிட்ட நாட்டில், குறிப்பிட்ட மதத்தில், குறிப்பிட்ட புத்தகத்தில், குறிப்பிட்ட வரையறையில், குறிப்பிட்ட குணாதிசயங்களில் வகுத்து விடுவீர்கள்? ஐயோயோப்பா, மனிதனுடைய துணிகரமான செயல்களிலே மிக மிக துணிகரமான ஒரு செயல் கடவுளுக்கு பேர் வச்சது. இறைமைக்கு பேர் வைக்கிறான் பாரு. யெகோவா தான் அவரு, அல்லாஹ் தான் அவரு, சிவன் தான் அவரு, புத்தர் தான் அவரு, மகாவீரர் தான் அவரு அப்படின்னு ஏதோ ஒரு பேரை வச்சு இதுதான் கடவுள்னு சொல்றான் பாருங்க. அதை விட துணிகரமும் எதுவும் ஒண்ணு இல்லை, அதை விட ஆணவமும் வேற இல்லை, அதை விட அறியாமையும் வேற இல்லை. எல்லாத்துக்குள்ள அது அடங்கும். மழை எந்த நாட்டுக்கு சொந்தம்? மழைக்கு என்ன பேரு? எந்த மொழி பேரு மழைக்கு பொருத்தம்? எந்த மொழியிலிருந்து மழை தோன்றுது? எந்த எந்த இனத்துக்கு மழை சொந்தம்? எந்த இனத்துக்கு சூரியன் சொந்தம்? எந்த எந்த மொழி பேர் அதுக்கு உண்மையான இயற்பெயர்? அவங்க அப்பா அம்மா எந்த மொழியில பேரிட்டாங்க? சூரியனுக்கு எந்த மொழியில முதற் பேரிட்டாங்க?
அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழியில் என்ன பேர்னு வச்சுக்கலாம். சன்னுன்றோம் ஆங்கிலத்தில், சூரியனுங்கிறோம் தமிழில். தமிழிலே எத்தனை பெயர்கள் சூரியனுக்கு, மழைக்கு எத்தனை பெயர்கள், மழையினுடைய ஒவ்வொரு நிலைக்கும், சூரியனுடைய ஒவ்வொரு நிலைக்கும் எத்தனை பெயர்கள், எத்தனை பல்லாயிரம் பெயர்கள் அதற்கு சூட்டப்பட்டாலும், பல்லாயிரம் மொழிகளில் சூட்டப்பட்டாலும் அது ஒன்றுதானே, அனைவருக்கும் ஆனதுதானே. பொதுவாக இறைமை என்பதை, கடவுள் என்பதை இந்த மதங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மதம் எவ்வாறு வரையறை செய்கிறது? வேதாகம கல்லூரியிலே பாடம் நடத்துவாங்க. தேவனுடைய குணாதிசயங்கள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மையானவர், அவர் நீதியுள்ளவர், அவர் பாவத்தை பாராதவர். அப்படியே வரிசையா பட்டியல் போகும். அதே போல அவருடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்கள் என்ன? பழைய ஏற்பாட்டிலே எல்ஷடாய், யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, அது ஒரு பட்டியல் நீளம். புதிய ஏற்பாட்டிலே பிதா, இயேசு, தேவன், கர்த்தர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அது ஒரு பட்டியல் நீளம். ஒருத்தன் பாடிக்கிறான்ல, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தம்பி வாடா உக்காரு, 1000 எல்லாம் வேணாம், ஒரு 100 பேரை சொல்லு. 1000 எல்லாம் வேணாடா, ஒரு 100 பேரை சொல்லு அப்படின்னா 10க்கு மேல வராது, முக்குவான். எங்க இருக்குது 1000? யார் தேர்னது? யாருங்க தேர்னது? 1000 நாமங்கள் யெகோவாவுக்கு யார் தேர்னது? யார் கண்டுபிடிச்சு எழுதி வச்சது? உண்மையிலேயே அங்க 1000 இருக்குதா? எந்த நாமம் அவருக்கு உரியது? முதலாவது இறைமைக்கு நாமம் சூட்டி, நாமம் சூட்டு தப்பு இல்லை, கடவுளுக்கு பேர் வைக்க தப்பு இல்லைங்க. உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மனிதர்களுக்கும் தான் விரும்புகிற ஒரு பெயரை தன்னை படைத்த இறைமைக்கு சூட்டி, தான் விருப்பத்தோடே அதனை அழைத்து கொஞ்சி குலாவி உறவாடி போற்றி புகழ்ந்து மகிழ்வது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதுல எந்த சங்கடமும் இல்லை, அதுல எந்த குறைபாடும் தவறும் இல்லை. ஆனால் இந்த பெயரில் தான் அவர் இருக்கிறார், இந்த பெயரை தவிர வேறு பெயர் அவருக்கு ஏற்புடையாகாது என்று அடுத்தவரோடு போராடுவதற்கு பாருங்க, அதுதான் மடத்தனம், அதுதான் மதவெறி. ஆகவே தான் இயேசு இந்த 2 இயற்கை படைப்புகளை முன்வைக்கிறார். சூரியனை பாடுறா, அதை உதிக்க பண்ணுகிறவர் எவ்வாறாக இருப்பார்? உதிக்கிற அந்த சூரியனுடைய செயலை உன்னால் விளங்க முடியுமா? வரையறை செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நாடுகள் இருக்கிறது இந்த உலகத்துல, எத்தனை கோடி உயிர்கள் வாழ்கிறது இந்த உலகத்துல. சூரிய குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு கீழே பல கோள்கள் இருக்கிறது. இதில் எத்தனை கோள்களுக்கு, இந்த பூமியிலே எத்தனை நாடுகளுக்கு, எத்தனை கோடி உயிர்களுக்கு இந்த சூரிய வெளிச்சம் எவ்வாறு போய் சேர்கிறது? ஒரு சூரியன் எழுகிறது, அதனுடைய கதிர்வீச்சு பாய்கிறது, அதனுடைய வெளிச்சம் ஒளிர்கிறது, உலக மக்கள் மேல் ஒளிர்கிறது. அந்த ஒளிக்குள் அடைக்கலமாகிற, அந்த ஒளியினால் அனுபவப்படுகிற, அந்த ஒளியினால் பயனடைகிற, அந்த ஒளியினால் விளைவிக்கப்படுகிற, அந்த ஒளியினால் பிழைப்பூட்டப்படுகிற, அந்த ஒளியை உள்வாங்கி உயிர் வாழ்கிற இத்தனை கோடி உயிர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று நமக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில உதித்த ஒரு நாள் சூரியன்ல எத்தனை பூக்கள் பூத்ததுன்னு தெரியுமா? எத்தனை உயிர்கள் மலர்ந்ததுன்னு தெரியுமா? எத்தனை உயிர்கள் பிழைக்குதுன்னு தெரியுமா? எத்தனை உயிர்கள் மாண்டதுன்னு தெரியுமா? எந்தெந்த வீடுகள்ல எத்தனை சதவீதமான வெப்ப சக்தி ஊடுருவி போகுதுன்னு தெரியுமா? ஒரு நாள் ஒரு சூரிய வெளிச்சம், அந்த சூரிய வெப்பம் இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிற செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தாக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனுடைய வீரிய அளவுன்னு ஒண்ணு இருக்குதானே? இத வரையறை செய்ய முடியுமா? ஒரு புத்தகத்துல எழுத முடியுமா? ஒண்ணு இல்லைங்க. நீங்க அதுக்கெல்லாம் கூட போகாதீங்க. இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்ததுல இருந்து உங்க உடம்பு உள்வாங்கின சூரிய கதிர்வீச்சின் அளவு என்ன? உங்க செல்கள் உள்வாங்கி இருக்கிற அந்த சூரிய ஒளி ஊடுருவல் எவ்வளவு? அது உங்க உடல்ல என்ன விதமான வினை மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்கள், இயற்பியல் மாற்றங்களை உங்க உடம்புல அது செஞ்சுன்னு இருக்கு, இப்ப செஞ்சுன்னு இருக்கு. அத ஒரு நாள் நிகழ்கிறது, ஒரு நாள் கூட வேணாங்க, 1 மணி நேரம் நிகழ்கிற
சூரியனுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, நீங்க உள்வாங்குற பாத்தீங்களா, உங்க மேல உதிக்குது பாத்தீங்களா, நீங்க அந்த வெப்பத்தை உள்வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள ஊடுருவுது தானே, அதனுடைய தன்மை, அதுல விளைகிற வினை மாற்றங்களை நீங்க கண்டுபிடிச்சு வரையறை பண்ணி ஒரு புக் எழுதுங்களா பார்க்கலாம். ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் சூரியன் செய்கிறது, இதை தவிர வேற எதையும் சூரியன் செய்வதில்லை அப்படின்னு நீங்க எழுத முடியுமா? ஏங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த உடம்புக்கு இந்த நேரத்துக்கு இந்த சூரிய ஒளி உங்க உடம்புல இந்த விதமான வேதியியல் மாற்றங்களை செஞ்சது. நாளைக்கு இருக்கிற உடம்பு தன்மைக்கு, உங்க உடம்பின் தேவைக்கு, உங்க இயக்கம் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்றபடி அந்த சூரிய ஒளி வேறு விதமான வேதியியல் மாற்றங்களை, வினை மாற்றங்களை, செயல்பாடுகளை உங்க உடம்புல நிகழ்த்த போகுது. ஆக ஒரு நாளும் எந்த ஒரு உயிரினமோ தன் மீது உதிக்கிற சூரிய தன்மைய, சூரிய வெளிச்சத்தை, சூரிய வெப்பத்தை, சூரிய வீரியத்தை இதுதான் இப்படித்தான் முடிவுக்கு வந்துடவே முடியாது. வர முடியுமா பாருங்க. இப்படி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பல கோடி மனிதர்கள் மீது பல்லாயிரக்கணக்கான கோடி உயிர்கள் மீது அந்த சூரிய வெளிச்சத்தின், அந்த வெப்பத்தின், அந்த வீரியத்தின் தாக்கம் என்ன, செயல்பாடு என்ன, அது புரிகிற வினைப்பாடுகள் என்ன, வரையறை செய்ய முடியுமா? முடிவுக்கு வர முடியுமா? சூரியன் என்பது என்ன சொல்லுங்க? சூரியன் என்பது என்ன? இந்த பேரண்டத்தில் ஒரு கோள் குடும்பம், அதனுடைய தலையாக சூரியன் இருக்கிறது. சூரியனை சுற்றி பூமி சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் சூரியனே வேறொரு நட்சத்திர குடும்பத்தை, வேறொரு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. சூரியனை சார்ந்த இந்த கோள்கள் மட்டும்தான் முழு உலகம் அல்ல. இது முழு உலக அண்ட சராசரத்தில் இது ஒரு அண்டம், இது ஒரு சிறிய அண்டம். இந்த சிறிய அண்டத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும், அந்த பூமியில் உயிர் வாழ்கிற உனக்கும் சூரியனுக்குமான இந்த தொடர்பையே, இந்த உறவையே, இந்த செயலையே, இந்த தன்மையே நீ எதை கொண்டும் வரையறுக்க முடியாது என்னும் போது, இத்தனை கோடி அண்டங்களுக்கும் புவனங்களுக்கும் சராசரங்களுக்கும் அண்டவெளிகளுக்கும் அப்பாற்பட்டு அனைத்து படைப்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலும் பேரறிவும் பேரன்பும் பேர் இயக்கமுமான இறைமையை எவ்வாறு உன்னால் வரையறுக்க முடியும்? கடவுள் இதுதான், கடவுள் இப்படிதான் இருக்குது, கடவுள்கிட்ட போனோம்னா இப்படிதான், இதுதான் செய்யணும், கடவுளுக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்காது. யாரையா பார்த்தது? யார் சொல்லி கொடுத்தது? எந்த புத்தகத்துல எனக்கு இதுதான் பிடிக்கும்னு எழுதி கொடுத்தாரு? யாருக்கு எழுதி கொடுத்தாரு? எதை சொல்லி யாரை எவ்வளவு காலம் ஏமாத்துறது? எப்படி இந்த மனித சமூகம் இத்தனை ஆண்டு காலமா கடவுள் பெயரில் இவ்வளவு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது? சிந்திக்க வேணாமா? அடுத்து மழையை காண்பிக்கிறார். மழை துளி மண்ணில் விழுகிறது. பாருங்களேன், மழை வந்து சூரிய பிரகாசம், நாடுகள் தாண்டி, வட்டங்கள் தாண்டி ஒரு பெரிய வரையறை, ஒரு பெரிய எல்லை பகுதியில் அது அதனுடைய ஆக்கிரமிப்பு, அதனுடைய தாக்கம், அதனுடைய செயல்பாடு விளைகிறது. ஆனால் மழை கூட பாருங்க, சில நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன இடத்துல மட்டும் மழை பெய்யுறது உண்டு. அப்படியே கூட வச்சுக்கோங்க. அப்படி பெய்கிற மழை மண்ணில் விழுந்து, மழைத்துளி மண்ணில் விழுந்து அது புரிகிற வினைப்பாடுகள் என்ன சொல்ல முடியுமா? இந்த நேரம், இந்த இடத்துல இந்த மழை பொழிந்து, சரி இப்படி வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுக்கோங்க, உங்க பகுதி வச்சுங்க, இல்லை என் பகுதி வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அந்த ஏரியாக்குள்ள மட்டும் மழை பெய்யுது. இப்போ அந்த மழை அந்த ஏரியாக்குள்ள மட்டும் பெஞ்சிருக்கு. அந்த வீடுகளுக்கு, அங்கிருந்த மனிதர்களுக்கு, அங்க வாழக்கூடிய உயிர்களுக்கு அந்த மழை புரிந்த வினைகள் என்ன? எத்தனை புதுச்செடி முளைச்சது, எத்தனை அழிஞ்சது, எத்தனை மலர்ந்தது, எத்தனை விதை முளைத்தது, எத்தனை காய் காத்தது, எத்தனை பூ பூத்தது,
ஆடு அந்த மழையை எப்படி உள்வாங்குச்சு, மாடு அப்படி அந்த மழையை எப்படி உள்வாங்குச்சு, பூச்சி புழுக்கள் அந்த மழையை எப்படி உள்வாங்குச்சு, அங்கிருந்த நுண்ணுயிர்கள் அந்த மழையை எப்படி உள்வாங்குச்சு, அங்கிருந்த மனிதர்கள் அந்த மழையை எப்படி உள்வாங்கினாங்க, அந்த மழைத்துளி நம்ம உடம்புல படும்போது நம்முடைய ஒவ்வொரு செல்களும் அந்த வேர்வை துவாரங்கள் மூலமா அந்த மழை நீரை எப்படி உறிஞ்சி உணவாக உட்கொள்கிறது. அப்படி உட்கொள்வதனால் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், வினைப்பாடுகள், வேதியியல் மாற்றங்கள் என்ன சொல்ல முடியுமா? வரையறுக்க முடியுமா? ஏதாவது தெரியுமா? ஒரு 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 புத்தகத்துக்குள்ள, ஒரு கட்டத்துக்குள்ள மழைனா இதுதான், மழை இதைத்தான் செய்கிறது, இதை தவிர வேற எதையும் மழை செய்வதில்லை அப்படின்னு அடைக்க முடியுமா? அடுத்த கட்டமா இங்க வரக்கூடிய முக்கியமான கருத்துக்கு வரலாம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. சரி, உதிக்கிற சூரியனுக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியுமா? இதான் முக்கியமான கருத்து. உதிக்கிற சூரியனுக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியுமா? பெய்கிற மழைக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியுமா? உதிக்கிற சூரியனுக்கு கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்து, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நாத்திகன் தெரியுமா? பெய்கிற மழைக்கு இந்து, முஸ்லீமு, கிறிஸ்தவன், நாத்திகன் தெரியுமா? தள்ளி போகுமா? ஐயோயோ இந்த வீடு இந்து வீடு, ஐயோயோ இந்த வீடு கடவுளே இல்லைன்றான் திமிர் பிடிச்சிட்டு, ஐயோயோ இவன் முஸ்லீமு, ஐயோ இவன் கிறிஸ்தவன்லே சாட்சியா வாழாத அவிசுவாசம் உள்ள கிறிஸ்தவன், ஐயோ இந்த வீடு தான் நல்ல விசுவாசமா பக்தியா இடைவிடாம ஜெபம் பண்ணுகிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போற நல்ல கிறிஸ்தவர்கள். ஆக இங்க மட்டும்தான் நான் உதிப்பேன், இங்க மட்டும் தான் பெய்வேன் அப்படின்னு சூரியனும் மழையும் முடிவு பண்ணுதா? எவ்வளவு கேடுகட்ட அறிவை இந்த மதம் மனிதர்களுக்குள்ள புகுத்துது, எவ்வளவு கேடுகட்ட அறிவை புகுத்துது. நீ நல்லவனா இருந்தா, நீ சாட்சியா வாழ்ந்தா கடவுள் உனக்குள்ள இருப்பாரு, உன் கூட வாழ்வாரு, இல்லைன்னா உன்னை விட்டு அவர் போயிடுவாருன்னு சொல்லி கொடுக்குது. அவர் நல்லவனுக்கு நல்லவனா இருப்பாரு, கெட்டவனுக்கு கெட்டவனா இருப்பாருன்னு சொல்லி கொடுக்குது. புனிதனுக்கு புனிதனா இருப்பாரு, மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனா இருப்பாருன்னு சொல்லி கொடுக்குது. ஏன் சொல்றாரு? ஹே, உன் மேல அவர் பெய்ய பண்ற மழைக்கே நல்லது கெட்டது தெரியாதுரா, உன் மேல அவர் உதிக்க பண்ற சூரியனுக்கே நல்லது கெட்டது தெரியாதுரா. அதையெல்லாம் தாண்டி சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, நல்லது கெட்டதை கடந்து, தான் யாரு, தான் எதுக்கு உதிக்கிறேன், தன்னுடைய செயல் என்ன, தான் எதுக்காக அனுப்பப்படுற, தான் என்ன வினை புரியணுமோ அந்த வினையை அனைத்தையும் கடந்து எந்த விதமான பாகுபாடு, பாரபட்சம், வேறுபாடுகள், மாறுபாடுகள் இன்றி தான் என்னவோ, தான் எதற்காக அனுப்பப்படுகிறேனோ, உதிக்கிறேனோ அந்த செயலை மட்டுமே செய்துவிட்டு போகிறது. அதுக்கு ஏற்பும் கிடையாது, மறுப்பும் கிடையாது, போற்றுதலும் அதுக்கு தெரியாது, தூற்றுதலும் அதுக்கு உடன்படாது, எதிலையும் மயக்கமும் இல்லை, எதற்கும் தயக்கமும் இல்லை, புகழ்ச்சியிலும் மயங்குவதில்லை, இகழ்ச்சியிலும் தயங்குவதில்லை. அவ்வாறு அனைத்தையும் கடந்து வெறும் வினை புரிதல், இயற்கை வினை புரிதல், இயக்க வினை புரிதல், உயிர்கள் வாழ்வதற்கான தொண்டு புரிதல், இந்த உலகத்தில் ஆற்ற வேண்டிய தன்னுடைய படைப்பின் நோக்கத்தை ஆற்றுதல், செயலாக்கம் செய்தல், அதை மட்டும்தான் மழையும் சூரிய வெளிச்சமும் செஞ்சுட்டு போவோம். அதற்கு தான் அது உதிக்குது, அதுக்கு தான் அது பெய்யுது. அதையெல்லாம் நீ ஒரு முடிவுக்குள்ள வரையறுக்குள்ள கொண்டு வர முடியாது. இப்படி யோசிச்சு பாருங்க. சூரியன் உதிக்கிறது யாரோட விருப்பத்தில் இருக்கு? யாரோட விருப்பத்தில் இருக்கு? கிறிஸ்தவங்க விருப்பத்தில் இருக்கா, இந்துக்கள் விருப்பத்தில் இருக்கா, இஸ்லாமியர்கள் விருப்பத்தில் இருக்கா, இல்ல நாத்திகனுடைய விருப்பத்தில் இருக்கா? நீ கடவுள் உண்டுன்னு சொன்னா உனக்கு சூரியன் உதிக்கும், கடவுள் இல்லைன்னு சொன்னா உனக்கு சூரியன் உதிக்காம போயிடுமா? மழை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? யாருடைய விருப்பத்தில் அது மழை பெய்யும்? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என்ன நினைக்கிறான் இவன்? நான் ஒரு நேரம் குறிச்சிட்டேன், நான் ஒரு இடத்துல கூடிட்டேன், நாங்க அதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், இப்போ எங்க நடுவில் நீ வா அப்படின்னு கூப்பிட்டா வர்றதுக்கு அதுனா குலச்சாமியா? மழை வருமா?
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சூரியன் அப்படி வர வைக்க முடியுமா? மழை அப்படி வர வைக்க முடியுமா? இந்த பிரம்மாண்டமான அண்டத்துல ஒரு சிறிய கோள் சூரியன், ஒரு சிறிய அருள்மாறி, அருள்கொடை மழை, அதனையே உன் விருப்பத்தில் நீ ஆட்டுவிக்க முடியாது என்னும் போது இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைமையை எப்படி ஆட்டுவிக்க முடியும் என்று எண்ணுகிறாய்? இறையை ஆட்டுவிக்க முடியுமா? உன் விருப்பத்துக்கு அதை பிடிச்சி ஆட்ட முடியுமா? வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும். இந்த இயேசுநாதர்கிட்ட 100க்கு அதிபதி ஒருத்தன் சொன்னானே, என் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவனை வா என்றால் அவன் வருகிறான், போ என்றால் அவன் போகிறான்னு சொன்னானே. அந்த மாதிரி இவங்க வச்ச வேலைக்காரனும் ஆவியானவர் வான வரத்துக்கும் போன போறதுக்கும். என்ன நினைப்பு, என்ன புரிதல், என்ன அறிவு கடவுளை பற்றி, என்ன சிந்திக்கிறாங்க இவங்க கடவுளை பற்றி? முதல்ல கடவுளை ஒரு நபரா கொண்டு வந்துட்டாங்க. இவங்கள மாதிரியே கை காலு மூஞ்சி மூக்கெல்லாம் வச்சுன்னு பரலோகன்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சேர் போட்டு சிங்காசனம் போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஃபெலோ, ஒரு நபர், த பர்சன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இவங்க பண்ண முதல் தப்பு. இப்ப அங்க உட்கார வச்சதுனால தான் அவர் அங்கிருந்து பாக்குறாரு, அங்கிருந்து கை நீட்டி ஆசீர்வதிக்கிறாரு, அவர் அங்கிருந்து கால் நீட்டி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அங்கிருந்து இறங்கி வராரு, திரும்ப ஏறி போறாரு. மழையினுடைய பொழிவு எவ்வாறு உன்னால் எல்லைப்படுத்த முடியும்? சூரியனுடைய உதித்தல், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய பிரகாசம், அதனுடைய வீரியம், அதனுடைய வெப்பத்தன்மையை எவ்வாறு உன்னால் எல்லைப்படுத்த முடியும்? அவ்வாறு அவைகளெல்லாம் வழிநடத்துகிற அல்லது அருளுகிற, உதிக்க பண்ணுகிற, மழையை பெய்ய பண்ணுகிற பேராற்றலா இருக்கக்கூடிய பேர் இறைமையை எவ்வாறு நீ எல்லைப்படுத்த முடியும்? எங்க பிடிச்சு உட்கார வைக்க முடியும் சொல்லுங்க? சூரியனை பூமிக்கு வர வச்சு உங்க சபையில உட்கார வச்சுக்க முடியுமா? உங்க வீட்டுல உட்கார வச்சுக்க முடியுமா? மழைய மொத்தமா ஏன் ஊர் முழுக்க பெய்யற? வேணாம், மொத்தமா எங்க வீட்டுல மட்டும்தான் நீ பெய்யணும், அதுவும் நாங்க குறிக்கிற நேரத்துல எங்க பாத்திரத்துல மட்டும்தான் நீ நிரம்பணும் அப்படி முடிவு பண்ணி நீங்க சுருக்கி வச்சுக்க முடியுமா? படைப்புகளோடு நீங்க போராட முடியாது, படைப்புகளையே வரையறை செய்ய முடியாது, படைப்புகளுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, படைப்புகளையே உங்கள் விருப்பத்தில் நீங்கள் ஆட்டுவிக்க முடியாது என்னும் போது படைத்தவனை ஆட்டுவிக்க முடியும் என்றும், படைத்தவனை எல்லைப்படுத்த முடியும் என்றும், படைத்தவனை வரையறை செய்துவிட முடியும் என்றும், படைத்தவனை ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் அடக்கிவிட முடியும் என்றும் எவ்வாறு கருதினீர்கள்? அந்த கருதுகோள் எவ்வளவு ஆணவத்தன்மையானது! 66 புக்கை எழுதிட்டு கருப்பு கலர்ல 2 அட்டையை போட்டுட்டு இதுல தான் கடவுள் இருக்கிறாரு, இதை தவிர வேற எங்கேயும் இதுக்கு வெளியே எங்கேயும் கடவுள் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு கேனத்தனம், எவ்வளவு மடத்தனம், எவ்வளவு திமிர்த்தனம், எவ்வளவு கேடுகட்டத்தனம்! அது எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அந்த மனிதனுக்கு! அப்படி ஒருத்தர் சொல்றான்னா அதை கேட்டு இந்த மந்தையா இந்த மனித கூட்டம் நம்புதுன்னா இதுங்க எவ்வளவு சாபம் பிடிச்ச ஜனமா இருக்கணும்! சிந்திப்பதற்கான திறனை இழந்து போயிருக்கிறார்களே. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கு எங்கள் ஊரில் பெய்த மழை அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுங்க. எப்படி பைபிள் பரிசுத்த வேதாகமம் தலைப்போ அதே மாதிரி இன்றைக்கு எங்கள் ஊரில் பெய்த மழை. ஓகே, எத்தனை நிமிஷம் பெஞ்சது மழை? 40 நிமிஷம் பெய்தது மழை, அவ்வளவுதான் போதும். இந்த 40 நிமிடம் இன்றைக்கு எங்கள் ஊரில் பெய்த மழையில் இந்த ஊர் முழுதும் சர்வே பண்ணணும். எத்தனை கோடி உயிர்கள் வாழுதுன்னு கணக்கெடுக்கணும். எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை ஆயிரம் மனிதர்கள் இருக்கிறாங்க பண்ணணும். எந்தெந்த பூமி நிலத்தில் விழுந்து அந்த நிலத்து மண்ணு, ஒவ்வொரு மண் தன்மைக்கு ஏற்றபடி அந்த மழை நீர் என்னென்ன செயலாக்கும் புரிந்து ஒட்டு மொத்தமா ஒரு ஊர்ல ஒரு நேரத்துல வெறும் 40 நிமிஷம் பெஞ்ச மழைய மட்டும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஒட்டு மொத்தமா இந்த மழையின் அளவு இவ்வளவு இந்த மண்ணில் சேர்ந்திருக்குது, இத்தனை கோடி உயிர்கள் அதனால இந்தந்த மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது, இத்தனை தாவரங்கள் முளைச்சிருக்குது, இவ்வளவு நீர் இங்க சேமிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு நீர் மண்ணால உறிஞ்சப்பட்டு போயிருக்குது, இவ்வளவு நீரை சூரிய வெப்பம் உறிஞ்சி மேலே மேகமா எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒட்டு மொத்தமா வெறும் 40 நிமிஷம் மழை பெஞ்சது இல்லையா, அதனுடைய ஒட்டுமொத்த வினைப்பாடுகளை ஒரு புத்தகமா எழுதணும். முயற்சி பண்ணுங்க, எத்தனை பக்கம் வருதுன்னு பாருங்க.
என்னுடைய சிறிய அறிவுக்குட்பட்டு பைபிள்னு நம்ம வச்சிருக்கிறோம்ல, இந்த 66 புத்தகம், இது மொத்தம் எத்தனை பக்கமோ அத்தனை பக்கத்தையும் தாண்டி தான் போகும். நான் சொல்றது ஒரு நாள் ஒரு ஊர்ல ஒரே ஒரு 40 நிமிடம் பெய்த மழை, அதனுடைய வினைப்பாடுகள், அதனுடைய செயல்கள், அதனுடைய வரவு, அது எங்கெங்க எப்படி புகுந்து, அது எங்கெங்க என்னவா மாறி, என்னென்ன தன்மைக்குள்ள அது புகுந்து, என்னென்ன செயல்பாடுகள் அது செய்து, எதுக்குள்ள ஊடுருவி, என்னென்னத்தை முளைப்பித்து, எதை வாழ வச்சு, எதை சாகடிச்சு, என்ன விதமான செயல்பாடுகள் புரியுது, அது சாதியை கடந்ததா, மதத்தை கடந்ததா, உயிரின வேறுபாடு கடந்ததா, இது எல்லா நிலையிலையும் எல்லா கோணங்கள்லையும் அதனை வரையறை செய்து எழுதுனா, இது போல பல பைபிள் எழுதலாம். அப்படின்னா உலகம் உண்டாவதற்கு முன்னமே இருந்து, இந்த உலகம் நாம் காண்கின்ற, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இல்லாமல் போன பின்பும் இருந்தவராக, இருக்கிறவராக, இருக்க போகிறவராக, இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த இறையை, அந்த கடவுளை ஒரு 66 புத்தகத்தில் அடக்க முடியும் நம்புறோமே. அப்படி கற்பிக்கிறாங்களே, இது எத்தனை பெரிய அநியாயம். அந்த கடவுளின் செயல்பாடு, தன்மை, வீரியம், அதனுடைய ஊடுருவல், அதனுடைய தாக்கம், அது எவ்வாறு, அதுக்கு சாதி தெரியுமா, அதுக்கு மதம் தெரியுமா, அதுக்கு நல்லது கெட்டது தெரியுமா, இதெல்லாம் அது கருதுதா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குதா, இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்குதா, இதெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்குதா, இல்லை இவைகளெல்லாம் கடந்து ஊடுருவி தன்னுடைய செயல், இயக்கம், அனைத்து உயிரிலும் இருந்து இயக்கம், அனைத்து படைப்பிலும் இருந்து இயக்கம், அனைத்து உலகங்களிலும் இருந்து இயக்கம், அனைத்து அண்ட சராசரங்களிலும் இருந்து இயக்கம், இவ்வளவு பேர் இயக்கத்தை இத்தனை கோடி ஆண்டுகளாக இந்த பெரும் அண்டத்தில் அந்த இறை இயக்கத்தை செய்து கொண்டிருக்கிறதே, இந்த இயக்கத்தை எப்படிங்க எழுதி முடிக்க முடியும்? முதல்ல இதை புரியறதுக்கு யாருக்கு அவ்வளோ பெரிய உள்ளம் இருக்கு, மனம் இருக்கு, அறிவு இருக்கு? யார் அதை பார்த்தது? அவரால் உதிக்க பண்ணப்படுகிற ஒரு கோள் சூரியன், அதனையே மத்தியான வெயில 1 மணிக்கு நேரா கண்ணுக்கு நேர் உன்னால் பார்க்க முடியாது. அவரால் பொழிய செய்யப்படுகிற மழை, அந்த மழையே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பொழிஞ்சா உன்னால அந்த மழையில நிக்க முடியாது, உன் உடம்பு அதை உள்வாங்காது, தாங்க முடியாது, வெடவெடுத்து போய் அப்படியே கிடுகிடுன்னு ஆடி பல்லெல்லாம் 2 பல்லும் டக்கு 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 மணி அடிச்சு நிப்ப. இதை கடந்து இறைமையை உன்னால் காண, உள்வாங்க, புரிய, இதுதான் கடவுள் என்று வரையறை செய்ய முடியுமா? சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன், கடவுளுக்கு என்ன கொடுப்பீங்க? இதுதான் கடவுள், கடவுள் சுருக்கமாக விவரி, கடவுள் பெரிய வினா, கடவுள் விவரி, விரிவாக விவரி, சுருக்கமாக விவரி, இல்ல விரிவாக விவரி. என்ன விவரிப்ப? என்ன தெரியும்? படைப்புக்கு முந்தைய நிலையிலிருந்து அது எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, படைப்புகள் ஒவ்வொன்றிலும் அது எவ்வாறு வெளிப்பட்டு இருக்கிறது. ஒரு படைப்பில் இருக்கிற கடவுள் தன்மை, ஒரு படைப்பில் நிகழ்கிற கடவுள் இயக்கத்தையே நம்மால முழுசா புரிஞ்சு முடியாதே. ஐயோ இறைவா! கடவுளுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலகம் உண்டானது முதற்கொண்டு. சோ முதல்ல இங்க என்ன புரிஞ்சுன்னா, கடவுள் என்பது எட்டர்னல், நித்தியமானது. அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதனுடைய ஆற்றலுக்கும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவருடைய துவங்களுக்கும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆனால் அது எப்பொழுது உலகம் என்கிற அல்லது இந்த அண்டம் என்கிற படைப்பை வெளிப்படுத்த துவங்கியதோ, அதிலிருந்து துவக்கின அனைத்திற்கும் ஆதியும் உண்டு, அந்தம் உண்டு, துவக்கம் உண்டு, முடிவு உண்டு. அவ்வாறுதான் கடவுளுடைய, தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலகம் உண்டானது முதற்கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படும். இதெல்லாம் தமிழிலிருந்து எடுத்த கருத்துங்க. படைத்தவனும் படைப்பும் தனித்தனியா இல்ல, ஒவ்வொரு படைப்புகளும் படைத்தவன் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான்.
அந்த படைப்புகளில் அவனுக்கு பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. அந்த படைப்புகளில் அவன் சாதி மதம் காண்பவன் கிடையாது. அந்த படைப்புகளில் அவன் நல்லவன் கெட்டவன் பார்ப்பது கிடையாது. எப்படி மழைக்கு நல்லவன் கெட்டவன் தெரியாதோ, சூரியனுக்கு கிறிஸ்தவன் இந்து முஸ்லிம் தெரியாதோ, அதுபோல கடவுளுக்கு தெரியாது. கிடையாதுன்றதை விட தெரியவே தெரியாது. அதனையெல்லாம் கடந்து நிற்பது, அதனையெல்லாம் கடந்து செயல்படுவது, அதனையெல்லாம் கடந்து காரியமாற்றுவது, அதனையெல்லாம் கடந்த நோக்கு அதற்கு உண்டு, அதையெல்லாம் கடந்த செயல்தன்மை அதற்கு உண்டு. நீ யாரோ அதற்கேற்ற வினைய உனக்கு புரிஞ்சு உனக்கு ஈடாது நிக்கிறது இல்ல. அதனால்தான் நீயும் அவர் புள்ளன்னு உன்னை உணர்ந்துட்டா யாரோடும் நீ அவனுக்கு எதிரா அவனை போல நீ நிக்காதன்னு சொல்ல வராரு. கடவுளை இந்த சமூகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது, இந்த மதங்கள் எப்படி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த மனிதர்கள் எவ்வாறு கடவுளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன்றான் ஒருத்தன். அதுவும் குறிப்பா கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க தான் இவ்வளோ மூட நம்பிக்கை. எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன்றான். அப்படின்னா என்ன சொல்லுவாரா? நிறைய தேவன்கள் உண்டுன்னு நம்புறேன் நானுன்றான். முதல்ல அடிப்படையா அதுல என்ன நம்பிக்கை வெளிப்படுதுன்னா, எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன் சொன்னாவே உங்கள் தேவன் ஒன்று இருக்குது, உங்கள் தேவன் ஒன்று இருக்குதுன்றதை இவன் முதல்ல அடிப்படையா நம்புறான். அப்ப இவன் பல தெய்வ நம்பிக்கையில வந்துடுறான். முதல்லயே பல தேவர்கள் உண்டு. அது இந்து தேவன், பொய் தேவன், கிறிஸ்தவ தேவன், மெய் தேவன். முஸ்லிம் தேவன் பொய் தேவன், கிறிஸ்தவ தேவன் மெய் தேவன். ஒட்டுமொத்தமா இந்த அண்டத்தின் இயக்கம், பேரண்டத்தின் இயக்கம், உயிர்களின் இயக்கம், உன்னுடைய என்னுடைய உடலின் இயக்கம், அனைத்துக்குமான ஒரு ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவன் தாயா கடவுள். அதுல போய் எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர் என்ற ஜீவன்றதா தேவனு நான்சென்ஸ். ஐயோ இறைவா, ஜீவன் என்பதுதான் தேவனு, அப்புறம் எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர் என்ற. அப்ப ஜீவன் இல்லாத வேற தேவர்கள் எங்க இருக்க முடியும்? எங்க இருக்க முடியும்? இதுல சண்டைகள், மத கலவரங்கள், மத போட்டிகள், மதத்துல கன்வெர்ட் பண்ற வேலை வேற. இதுல எங்க மதத்துக்கு வா, எங்க தேவனை நம்பு, எங்க தேவன் தான் உண்மையான தேவன். அவன் ஏற்கனவே தேவனுக்குள்ள தான் இருக்கா. தேவனுக்குள்ள இருந்தாதான் இந்த பூமியில் இருக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும். சூரிய வெளிச்சத்துக்கு அப்பாற்பட்ட மனிதன் யார்? மழை தேவையின்றி வாழக்கூடிய மனிதன் யார்? உயிர் எது? அனைத்து உயிர்களுக்கு பொதுவானதல்லவா? அனைத்து உயிர்களுக்கு பொதுவானதல்லவா சூரிய வெளிச்சம், சூரிய தேவை? அப்படி இறை அனைத்து உயிருக்குமானது, அனைத்து மனிதனுக்குமானது, அனைத்து உலகத்துக்குமானது, அனைத்து படைப்புக்குமானது. அவைகளோடு அவை தொடர்பு பட்டுத்தான் இருக்கிறது. இங்க பாருங்க, உங்களுக்கு சூரியன் பிடிக்கலாம், பிடிக்காம போலாம். ஆனா சூரிய வெளிச்சத்திலிருந்து உங்களால தப்பிச்சு போக முடியாது. உங்களுக்கு மழை பிடிக்கலாம், மழை பிடிக்காம போலாம். ஆனா மழை தேவையில்லாம நீங்க வாழ்ந்துட முடியாது. நீங்க சூரியனையும் மழையும் போற்றலாம், வாழ்த்தலாம், தூற்றலாம், அதை பத்தி பேசலாம், பேசாம போலாம், நினைக்கலாம், நினைக்காம போலாம், உணரலாம், உணராம போலாம், கொண்டாடலாம், கொண்டாடாம போலாம். ஆனா அவைகளுடைய தாக்கத்துக்கும், அவருடைய பயன்பாட்டுக்கும், தேவைக்கும், அதனுடைய செயல்களுக்கும் நீங்க விலகி வாழ்ந்துட முடியாது. மழையே எனக்கு வேணாம், சூரியனே எனக்கு வேணாம், நீங்க வீட்டை கட்டி இருட்டாக்கி நீங்க அதுக்குள்ள புகுந்துனா கூட தின்றதுக்கு உங்களுக்கு என்ன வெளியிலிருந்து வருதோ அதுல சூரியன் சேர்ந்து தான் வருது, மழை சேர்ந்து தான் வருது. எப்படி நீங்க விலகி இருக்க முடியும்? பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குவாமே, அந்த மாதிரி நீ வேணான்னு நினைச்சா, நீ மூடிக்கனா உன்னில் அது இல்லைன்னு அர்த்தமா? கடவுளுக்கு விலகிய ஒன்று கடம் கொண்டு இங்கு இருக்க முடியாது. ஏசுனதை எவ்வளவு அழகா காமிச்சிட்டாரு. பைபிளை தூக்கி அப்படி வை, குரானை தூக்கி அப்படி வை, பகவத்கீதையை தூக்கி அப்படி வை. உன் மேல உதிக்கிற சூரியனை பாடுறா, உன் மேல பெய்கிற மழையை பாடுறா. அதனுடைய இலக்கணம் என்ன? அதனுடைய செயல்பாடு என்ன? அதனுடைய வினைப்பாடுகள் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய பெயர் என்ன? அதனுடைய உருவம் என்ன? அதுக்கு என்ன சாதி? அதுக்கு என்ன மதம்? அது எந்த புக்ல யார் வரையறுத்து வச்சிருக்கிறாங்க? எதனை கொண்டு அதனுடைய பலன் எல்லாம் அடைவ? மழையினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கும் சூரியனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கும் உனக்கு மீடியேட்டர் யாரு? யார் வழியா போவ? உன் மேல நேரா உதிக்கல, உன் மேல நேரா பெய்யல,
நீ கையிலத்து நேரா பிடிச்சி அந்த தண்ணியை குடிக்கல? நீ உன் கண்கள் அந்த ஒளிய உன்னை ஊடுருவத்துக்கு நேரா நீ உள்வாங்கல? அப்படி உன்னை படைத்த உன் தந்தையான இறைமையால் படைக்கப்பட்ட படைப்புகளின் தொடர்பும் உறவும் பலனும் பயன்பாடோ உனக்குள்ள உன்னோடு நேரடியாக தொடர்பு கொண்டதா இருக்கும்போது, உன்னுடைய தந்தை உனக்கு யாரு சூரியனை உதிக்க பண்றானோ, உன் மேல யார் மழையை பெய்ய பண்றானோ அவன் தான் உன்னுடைய மூலம், அவன் தான் உன்னுடைய ஆதாரம், உன்னுடைய அப்பா. அவங்கிட்ட போறதுக்கு உனக்கு மதம் எதுக்கு, வேதம் எதுக்கு, மீடியேட்டர் இடைத்தரகர் எதுக்கு, யார் மூலம் எப்படி போவ? மழையையே உனக்கு நேரடியா உன் மேல கொட்டுறவன், சூரியனையே உன் மேல நேரா உதிக்க பண்றவன் தன்னை உனக்கு நேரா உதிக்க பண்ண முடியாதா? தன்னுடைய அருளை, தன்னை பற்றிய உணர்வை, தன்னை பற்றிய அறிவை உனக்கு உன் மேல அருள் மாறி பொழிய முடியாதா? அவன் உள்ளத்துல அவன் உள்ளத்துல தானே இருக்கிறான். அவனை விட்டு நீ எங்க விலகி இருக்கிற, எங்க தூரமா இருக்கிற, நேரடியா பொழிய முடியாதா? அப்படி இருக்கும்போது ஏன் மதத்தை படைச்ச, ஏன் வேதத்தை உருவாக்குன, ஏன் அதை வரையறுக்குள்ள சிக்கன? எனக்கு அந்த இறை, எனக்கு அந்த பிதா எந்த பைபிளும் இருந்து எந்த வேதத்திலும் இருந்து இல்லையே, நேரடியாக இயற்கையில் இருந்து, நேரடியாக எனக்குள் இருந்து என்னை படைத்திருக்கிறது, என்னுள் இருந்து தான் அது வெளிப்பட்டு இருக்கிறது. சூரிய வெப்பம், மழையினுடைய குளிர்ச்சி என் உடல் எவ்வாறு அனுபவிக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதனை பற்றி பாட, பேச, எழுத என்னால் முடியுமா முடியாதா? அது ஒரு நிலை. ரெண்டாவது, உங்க மேலேயோ இல்ல பிற உயிர்கள் மேலேயோ பிற தாவரங்கள் மேலேயோ அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய தொடர்பு என்ன, உறவு என்ன அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். அவ்வாறு தானே கடவுள் எல்லா உயிர்களுக்குமானது, எல்லா படைப்புகளுக்குமானது, எல்லா மனிதர்களுக்குமானது. அதில் முதலாவது உன்னோடு எப்படி தொடர்புடையது, நீ எவ்வாறு உணர்கிறாய், நீ எவ்வாறு உள்வாங்குகிறாய், அந்த உறவுக்குள் நீ எவ்வாறு அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறாய், அந்த உறவை நீ எவ்வாறு கட்டி அணைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று உன்னில் உள்ள இறைத்தன்மையை, உன்னில் வெளிப்பட்ட ஆற்றலை, உன்னில் இருந்து அவன் உணர்த்துகிற உணர்வுகளை, உனக்கு அவன் அருளுகிற சிந்தைகளை, உன்னுடைய உடலில் அவன் ஆற்றுகிற செயல்பாடு வினைப்பாடுகளை நீ உணர்ந்து அதை கொண்டாடு, அதை பாடு, அதை போற்று, அதை பேசு, அதை எழுது. அப்புறம் அடுத்த உயிர்கள் மேலாம், அடுத்த மனிதர்கள் மேலாம். ஆனா ஒண்ணுல புரிஞ்சுக்கோ, எனக்கு எப்படியோ அப்படித்தான் அந்தந்த உயிர்களுக்கு அதுவாக அதனதன் வளர்ச்சிக்கோ, அதனதன் பிழைப்புக்கோ, அதனுடைய மாற்றங்களுக்கோ ஏற்ப அதனுடைய செயல்பாடு விளங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதனை யாரும் தடுக்க முடியாது, வரையறை செய்ய முடியாது, எல்லை போட்டு நிறுத்த முடியாது, அதனை கட்டுக்கோப்புப்படுத்தி அடைக்க முடியாது, கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது. அவன் சொன்னான், மோசே சொன்னான், யோசுவா சொன்னான், யூதர்கள் சொன்னாங்க, எங்கள் பாளையத்திற்கு வெளியே எங்கள் தேவன் வரமாட்டார், எங்கள் கர்த்தர் வரமாட்டார், அவருடைய பெட்டியை கொண்டு வர மாட்டோம், அந்நிய தேசத்தில் எங்கள் கர்த்தருடைய பாடலை நாங்கள் பாட மாட்டோம், ஏனால் அந்நிய தேசத்தில் அவர் வரமாட்டார், தீட்டாயிடுவார் அப்படின்னு அவன் நம்பினான். அது அறிவற்ற நம்பிக்கை, அது குலதெய்வ நம்பிக்கை. ஆனா எங்கும் உள்ள கடவுளை, எங்கும் பெய்கிற மழையை, எங்கும் உதிக்கிற சூரியனை, இவைகளெல்லாம் செயலாற்றுகிற அந்த கடவுள், எங்கும் நிறைந்த அவனை எந்த மதத்தில் அடிப்பீங்க, எந்த நாட்டுக்குரியவர் ஆக்குவீங்க, எந்த மொழிக்கு சொந்தக்காரர் ஆக்குவீங்க, எந்த ஜாதிக்குரியவர் ஆக்குவீங்க? உனக்கு தான் ஜாதி மதம் பிடிச்சி போச்சு, வேத வெறி பிடிச்சி போச்சு, மத வெறி பிடிச்சி போச்சு, இனவெறி பிடிச்சி போச்சு, அந்தஸ்து வெறி பிடிச்சி போச்சு. இவ்வளோ வெறி பிடிச்சி மனிதன் தான் ஆடுறான்னா அந்த வெறியெல்லாம் கடவுள் மேல ஏற்றி பார்க்கறான், அந்த வெறிக்கெல்லாம் கடவுளை உட்படுத்துறான். இதுல வர எழுதுறான், அவர் யூதர்கள் அவருக்கு சொந்த ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். உலக மக்கள் எல்லாம் கேடு கட்டவங்க, பாவிகள், இஸ்ரேலின் காணியாட்சிக்கு தூரமானவர்கள், அந்நியர்கள், பரதேசிகள், காட்டொலிவ மரங்கள். எவ்வளவு திமிரு இருக்கும். அப்படி என்ன எழுதியிருக்கிறான் இந்த பைபிள்ல, நான் இந்த பைபிளை எனக்கு பரிசுத்த பைபிள்ன்றேன். அப்ப நான் எவ்வளவு நான்சென்ஸா இருப்பேன்? அடிக்கணும்னா முதல்ல நம்பரை என்னதான் அடிக்கணும். என்னை பத்தி எந்த புத்தகம் இடிவா சொல்லி இருக்குதோ அந்த புத்தகத்தை நான் புனித புத்தகம் சொல்றேன்னா நான் எவ்வளவு கேடு கட்டுவனா இருக்கணும், நான் எவ்வளவு முட்டாளா இருக்கணும். கேள்வி கேட்க வேணா?
மழைக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, நாடு இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, எல்லாருக்கும் பெய்யுது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்றான். நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்றான். அப்புறம் அவன் எப்படி இந்த ஜாதிக்கு, இந்த மதத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த நல்லவங்களுக்கு, இந்த கெட்டவங்களுக்கு இப்படி அப்படி மாறி மாறி அவன் இருக்க முடியும்? அவனால் அனுப்பப்படுகிற எதுவுமே, எங்க மழைய சூரியன் கூட விட்டுருங்க, மழைய சூரியன் கூட விட்டுருங்க. ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இந்து சாப்பிட்டா இனிக்குதா? கிறிஸ்தவன் சாப்பிட்டா இனிக்குதா? முஸ்லீம் சாப்பிட்டா இனிக்குதா? கடவுளே இல்லைன்றவன் சாப்பிட்டாலும் இனிக்குதா? எந்த நாட்டுக்காரர் சாப்பிட்டாலும் இனிக்குதா? அந்த பழம் என்ன தன்மையோ அதே தன்மையோ அத்தனை வாய்க்கும். எந்தெந்த வாய், எவ்வளோ வாய், எந்த நாட்டு வாய், எந்த ஜாதி வாய், எந்த மத வாய் தின்னாலும் அத்தனை மனிதனுக்கும் அந்த தன்மை, ஒரே சுவை, அதனுடைய தன்மையில் தானே அது இருக்குது. மாறுதா? ஒரு வாழைப்பழத்தை விட கேவலமா கடவுளே? ஜாதிக்கு ஒன்று, மதத்துக்கு ஒன்று, வேதத்துக்கு ஒன்று, நாட்டுக்கு ஒன்று, இனத்துக்கு ஒன்று. எல்லாரும் இஸ்ரவேலின் தேவன் கிட்டே போனோம். உலகம் எல்லாம் அவருக்கு தூரவா? இதுல வர 39 புத்தகம் பழைய ஏற்பாடு வரைக்கும், இயேசு பிறக்கிற வரைக்கும் அவர் இஸ்ரேல் தான் சொந்த ஜனன். இஸ்ரேல் பின்னாடியே வால் பிடிச்சின்னு போயிருந்தாரு. திடீர்னு ஞானோதயம் வந்துடுச்சு. தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி உலகத்துல எல்லார் மேலும் இப்போது அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு காலம் அந்த அறிவு எங்க போச்சு? இவ்வளவு காலம் யூதர்கள் பின்னாடியே போச்சு, இஸ்ரேல் பின்னாடியே போச்சு. இப்ப நான் திடீர்னு ஞானோதயம் வந்து உலகம் முழுசுக்கும் மகன் அனுப்பி எல்லார் மேலும் அன்பு வந்துடுச்சு. புரியல? மழை எவ்வாறு செயல்படுகிறதோ, சூரியன் எவ்வாறு உதித்து செயல்படுகிறதோ, இறை என்பதும் அன்பு என்பதும் அப்படிதான். அன்புக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அன்புக்கு நீதியும் தெரியாது, அநீதியும் தெரியாது. அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதன் தன்மை என்னவோ, அதன் செயல் என்னவோ அதை செஞ்சுட்டு தான் போவோம். அதுல பிறப்பும் நடக்கும், இறப்பும் நடக்கும். அதுல அழிவும் நடக்கும், ஆக்கமும் நடக்கும். நீங்க சூரியன் உதிச்சா வெறும் ஆக்கம் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்க முடியாது, அங்க அழிவும் நடக்கும். மழை பெஞ்சா வெறும் ஆக்கம் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்க முடியாது, அங்க அழிவு நடக்கும். அதுக்கு ஆக்கம் அழிவெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது மாற்றம், அது இயக்கம், இயக்கத்தின் ஒரு பகுதி. சுழற்சியில் இவைகள் எல்லாம் தொடர்ந்து உருமாறி கொண்டுதான் இருக்கும். அந்த இயக்கத்தை, பேர் இயக்கத்தை அந்த இளமை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த புரிதலுக்கு வரலனா கடவுளை உங்க நல்லது கட்டத்துக்குள்ளேயும், உங்க ஜாதி மதத்துக்குள்ளேயும், உங்க வேத வரையறைக்குள்ளேயும், உங்க சிறு புத்திக்குள்ளேயும், சிறு அறிவுக்குள்ளேயும் கொண்டு வந்து அடைச்சி ஒருத்தர் பகைச்சு மதவெறிகளையும் மத கலவரங்களையும் தூண்டி சண்டை போட்டுன்னு தான் இருக்கணுங்க. பிள்ளையா வாழ முடியாது. எத்தனை மகத்துவமான இறையை எவ்வளவு மட்டகரமாக கொண்டு வந்து விட்டான் மனிதன். இதுல இந்த கிறிஸ்தவ கேடுகட்ட நம்பிக்கை. முதலாம் வருகையில் அன்பானவராக வந்தார், உயிரையே கொடுத்தார். அதே தேவன், அதே பிதா இரண்டாம் வருகையில் தன்னுடைய குமாரனை ஆக்ரோஷமா அனுப்ப போறாரு. வெள்ள குதிரையில ஏறி வாளோடு கத்தி எடுத்து சண்டை போட வர போறாரு. யூதர்களுக்கும் யூதர்கள் வழியா அவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கும் சாதகமா நின்று மற்ற உலக இனங்களுக்கெல்லாம் எதிராக நின்று எல்லாரையும் கொண்டு குவிக்க போறாரு. பெரிய மகா யுத்தத்தை நடத்த போறாரு. ஏங்க இதெல்லாம் அவன் கண்ட கனவு. அந்த கனவு கூட பாருங்க, நாம என்ன விதமான எண்ணங்கள் கொண்டிருக்கிறோமோ, ஏக்கங்கள் கொண்டிருக்கிறோமோ, தவிப்பு கொண்டிருக்கிறோமோ, நிறைவேறாத ஆசைகள் கொண்டிருக்கிறோமோ, கலக்கமான கவலைகள் கொண்டிருக்கிறோமோ, அவைகளுடைய வெளிப்பாடாகத்தான் கனவுகள் விளைகிறது. ஒரு யூதனுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷன்ற கனவு ஏன் வந்துச்சுன்னா, அவ காலத்தால நீண்ட நெடுங்காலமா பல்வேறு இனங்களால ஒடுக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டோம், சிறைப்பட்டோம், அடுத்த இனத்தை நிலத்தை சொத்தை ஆக்கிரமிச்சு சுதந்திரமா வாழ முடியாம தவிச்சிட்டு இருக்கிறான்.
அவனுக்கு ஒரு அரசு தேவைப்படுது. அது 1000 அன்னைக்கு அவன் கணக்குக்கு 1000 தான் பெருசா தெரிஞ்சிருக்குது. அதனால 1000 வருஷம் நிம்மதியா சந்தோஷமா எங்களை வாழ வைக்கிற ஒரு ராஜா வெள்ளை குதிரையில வந்து எங்க இன எதிரிகள்லாம் அழிச்சு எங்களை வாழ வைக்க போறான்னு அவன் கனவு காண்றான். அது அவனுடைய இயலாமையில, அவனுடைய ஏக்கத்துல, அவனுடைய தவிப்புல, அவன் அடைஞ்ச துன்பங்களினுடைய அனுபவங்களின் வெளிப்பாடா அவன் அந்த கனவை காண்றான். அந்த கனவை உலக மக்கள் எல்லா மண்டிலையும் ஏத்தி உலக கிறிஸ்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு உலக அழிவையும் ஒரு உலக மகா யுத்தத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பாவம் இயேசுநாதரை பலிகடை வாங்கிட்டாங்க. தான் உணர்ந்த கடவுள் தன்மை, தான் உணர்ந்த இறை உணர்வு, தான் உணர்ந்த அந்த ஒரு கடவுளின் தூய்மையான அன்பு, அதனை எடுத்துரைத்து அதனை விளக்கி அதற்கு சான்றாக தன் இன்னுயிரையே ஈந்த ஒரு நல்ல மனுஷனை அதுக்கு பலிகடா வாங்கிட்டாங்க. யார் புரிஞ்சாங்க? இதெல்லாம் கடந்து இந்த பகுதியை எடுத்து சிந்திக்கிற கிறிஸ்தவர்கள் யார்? இந்த பகுதியை மேன்மைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கிக்கிற போதகர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு? நல்லது கெட்டதை கடந்தது கடவுள், நீதி அநீதிகளை கடந்தது கடவுள். அது வினை புரிகிறது, செயலாற்றுகிறது. அந்த செயலுக்கான வரையறை இதுதான் என்பதை நாம் ஒருபோதும் முடிவு செய்யவே முடியாது. அது ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு படைப்பிலும் வெவ்வேறு பன்முகத்தன்மையில் பல கோடி வினைகளை அது ஆற்றிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய இயக்கத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது, எல்லைப்படுத்த முடியாது. அது மேல மத சாயம், ஜாதி சாயம், நல்லது சாயம், கெட்டது சாயம், எந்த கலரையும் அது மேல பூசவே முடியாது. வேணா மழைக்கு ஒரு ஜாதி சாயம் பூசுங்களா, சூரியனுக்கு ஒரு மத சாயம் பூசுங்களா. கிறிஸ்தவ சூரியன், இந்து மழை, முதலியார் சூரியன், செட்டியார் மழை பூசுங்களாம், பார்க்கலாம். என்ன எதுக்குள்ள அடிப்பீங்க? எதுக்கு, எந்த வரையறைக்கு உட்பட்டு வரும் சொல்லுங்க? எந்த வரையறைக்கு உட்பட்டு வரும்? கணிக்க முடியுமா? இப்படிதான் நீங்க சொல்ல முடியுமா? எழுத முடியுமா? உங்களால மழையை கையில பிடிக்க முடியுங்க, மழை தண்ணியை உங்களால கையில பிடிக்க முடியும். அப்படி உங்களால கையில பிடிக்கப்படுகிற அந்த மழை நீருக்குள் என்ன கனிமங்கள் இருக்கு? அந்த மழை நீர் இந்த மண்ணில் பட்டால் அது என்ன வினைப்பாடுகளை ஆற்றுகிறது? எந்த உயிருக்கு அது உணவாகிறது? எந்த உயிருக்கு அது ஊறாகிறது? ஊருனா தீமை. எந்த உயிருக்கு அது ஆக்கமாகிறது? எந்த உயிருக்கு அது அழிவாகிறது? சொல்ல முடியுமா? நல்லா மனசுல புரிஞ்சுக்கோங்க, கடவுள் என்பதை நான் வரையறை செய்ய முடியாது. கடவுள் என்பதற்கு விளக்க உரை நான் எழுத முடியாது, எழுதவும் கூடாது. என் சொந்த உடலே ஒரு நிமிடம் இருப்பது போல் அடுத்த நிமிடம் இல்லை. ஏனென்றால் ஒரு நிமிடத்தில் பல கோடி செல்கள் செத்து பல கோடி செல்கள் புது செல்களாக உயிர்க்கிறது. ஆகவே என் உடலின் வேதி வினை மாற்றங்கள் ஒவ்வொரு நொடியும் புதிதாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்னும் போது இதனை நிகழ்த்துகிற கடவுளை, இதுதான் கடவுள், இதைத்தான் செய்யறாரு, இதை செய்ய மாட்டார்னு எப்படி டிஸ்கிரைப் பண்ணி எழுத முடியும்? அவருடைய பூரணத்துவம், அவருடைய முழுமைத்துவம் என்ன? முதன்மையாக அது அனைத்தையும் கடந்தது. அதனால்தான் அதுக்கு நம்பாலே கடவுளுங்கிற தலைப்பை கொடுத்தான். அந்த ஆற்றலுக்கு, அந்த அன்புக்கு, அந்த பேர் இயக்கத்துக்கு நம்மால் வச்ச தலைப்பு என்ன? பொருள் என்ன? கடவுள். அனைத்தையும் கடந்து உள்நோக்கினால் அங்கு எது உணரப்படுகிறதோ அதன் பெயர் கடவுள். நீ பிண்டத்தை எடுத்து கடந்து பாரு, அங்கேயும் அதான் இருக்குது. நீ அண்டத்தை எடுத்து கடந்து பாரு, அங்கேயும் கடந்து உள்நோக்கி பாரு, அங்கேயும் அதான் இருக்குது. நீ ஒரு பூச்செடியை எடுத்து, பூவை எடுத்து கடந்து உள்நோக்கி பாரு, அங்கேயும் அதான் இருக்குது. ஒரு புழுவை எடுத்து கடந்து உள்நோக்கி பாரு, அங்கேயும் அதான் இருக்குது. ஒரு மழை எடுத்து உள்நோக்கி கடந்து பாரு, அங்கேயும் அதான் இருக்குது. ஒரு சூரியன் எடுத்து கடந்து உள்நோக்கி பாரு, அங்கேயும் அதான் இருக்குது. அதுக்கு சாதி இல்லை, அதுக்கு மதம் இல்லை, அதுக்கு நல்லது கெட்டது இல்லை, அதுக்கு நீதி அணுது இல்லை. உன்னால வரையறை செய்ய முடியாது. உன் விருப்பத்துக்கெல்லாம் அது ஆடாது, உன் கட்டுக்குள்ள அது வராது.
அது மேல எந்த சாயத்தை நீ பூச முடியாது. அனைத்தையும் கடந்து அது என்னவோ, அது என்ன செய்ய வேண்டுமோ, அது எப்படி ஆக்குகிறதோ, எப்படி அழிக்கிறதோ, எப்படி இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதனுடைய செயல்பாட்டை நோக்கி அது ஓடிக்கொண்டே செயலாற்றிக் கொண்டே இருக்கிறது. அதன் செயலை புரிந்து அதனோடு ஒழுகினால் நீ வாழுகிறாய். அந்த செயலை புரிந்து அதனோடு முரண்பட்டால் நீ வீழுகிறாய். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது அதுவாகவே தான் இருக்கும். அதை உன் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுல மூளையால் ஆகாதது முழங்காலால் ஆகும். இந்த வேலையெல்லாம் குலதெய்வத்துக்கிட்ட நடக்கும். மயிறு குத்தா, ஆட்டை பலி கொடுத்தா, இதெல்லாம் தான் செஞ்சிருந்தான் அவன். ஆட்டை பலி கொடுத்து, எருமையை பலி கொடுத்து, மாட்டை பலி கொடுத்து, புறாவை பலி கொடுத்து, கோழியை பலி கொடுத்து, குழந்தைய கூட பலி கொடுத்து, குலதெய்வம் தனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவன் வேண்டிட்டு இருந்தான். அந்த வேண்டுதல் இப்ப அப்படியே எப்படி மாறி போச்சுன்னா, ஜபம் பண்ணி 1 மணி நேரம் ஜபம், 2 மணி நேரம் ஜபம், உபவாச ஜபம், இதுல துதி ஆராதனையோடு ஜபம், முழங்கால் ஜபம், முழங்கால் யுத்தமா. எதுக்குடா கடவுள் உனக்கு முழங்கால படிச்சான்? முட்டி போட்டு யுத்தம் பண்றதுக்கா? யார் கூட யுத்தம் பண்ற? என்ன கற்பனை, என்ன நேர விரயம், என்ன வேடிக்கை செயல். முழங்கால ஒரு யுத்தம். எவ்வளவு நான்சென்ஸா மாறி போயிட்டான் பாருங்க மனுஷன், எவ்வளவு நான்சென்ஸ். இந்த கிறிஸ்தவன் இல்ல இந்துக்களை போய் மொட்டை அடிக்கிறவனையும், இந்துக்களை போய் காவடி தூக்குறவனையும், இந்துக்களை மற்ற சடங்கு சம்பிரதாயம் செய்யறவங்களையும் மூட நம்பிக்கையில் அழிகிறார்கள். தேவனற்றவர்கள், பேய்த்தனமானவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும்ன்றான். நீயே யூத மத பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு யூத மத மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிற. நீ எவ்வளோ அறியாமையின் செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிற. இல்லாத சாத்தான் என்ற ஒன்றை உருவாக்கி வச்சுன்னு அதுக்கு எதிராக போராடுற, அதை துரத்துற, அதுக்கு எதிராக யுத்தம் பண்ற. கடவுள்னா என்னன்னே புரியலையே உனக்கு. கடவுளை ஒரு ஹீரோவாகவும் கடவுளுக்கு எதிராக ஒரு வில்லனை நிக்க வச்சு நீ சினிமால காட்டுனுக்கிற. சினிமா கதையில எழுதி வச்சிருக்கிற. பைபிள் ஒரு சினிமா கதையில கொடுத்துருக்கு உனக்கு. இப்படி ஒரு கேள்வி கேளுங்க. மழைக்கு எதிரி யார்? சூரியனா? சூரியனுக்கு எதிரி யார்? மழையா? அதுக்கு நண்பனும் தெரியாது, எதிரியும் தெரியாது. அது ஒரு படைப்பு, அதற்குள் ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கம் எதை நோக்கி இயக்கிறதோ அந்த இயக்கத்தில் அது செயல்படுகிறது. விருப்பு வெறுப்புகள் அற்று, தேவை சேவைகள் அற்று, அது முழு செயல்பாட்டில் இருக்கிறது. மழையும் அவ்வாறுதான், விருப்பு வெறுப்புகள் அற்று, தேவை சேவை அற்று, முழு செயல்பாட்டில் இருக்கிறது. இதனை எல்லாம் உதிக்க பண்ணி பெய்ய பண்ணுகிற கடவுள் எவ்வாறு இருக்கிறது? அதுவும் தேவை சேவையற்று, விருப்பு வெறுப்பற்று, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இருந்து முழு செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த செயலை நீ விளங்கிட்டு, அந்த செயலை நீ உள்வாங்கி உன்னை வளர்த்துக்கிறது எப்படி, உன்னை வாழ வச்சுக்கிறது எப்படி, நீ பிழைக்கிறது எப்படி, உனக்கான ஆக்கங்களை நீ வெளிக்கொண்டு வர்றது எப்படி, உனக்கு ஒரு அழிவு வரும்போது, முடிவு வரும்போது அதில் நீ நகர்ந்து போவது எப்படி, அதனெல்லாம் எப்படி உள்வாங்கி நீ அதில் மகிழ்ந்து வாழ்கிறாய் என்கிற அறிவு தான் உனக்கு வேணுமே தவிர, அதை விட்டுட்டு மதம் படைச்சுக்கிட்டு வேத நூலை படிச்சுக்கிட்டு முட்டாளாயின் போலாமா? சொல்லுங்க. சிந்திக்க வேண்டாம்? சிந்தனை தாங்க அவசியம். சிந்திக்க தான் மனித உயிரினம். சிந்தனைக்கு தடை விதிப்பது தான் மதங்கள். மதங்களை விட்டொழித்தாதான் மனம் சுயமாக சிந்திக்க திறனடையும். ஆக இந்த பகுதியை மனதில் ஆழமாக நாம் நிறுத்திக் கொள்வோம். என்னை கேட்குற யாராக இருந்தாலும் இந்த பகுதியில் ஆழமாக நிறுத்திக்கோங்க. உங்களை படைத்த கடவுள் உங்கள் பிதா. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உனக்கு கடவுள் உண்மையிலேயே புரியணுமா? மழையை ஆராய்ச்சி பண்ணு, மழையை படி. உனக்கு கடவுள் உண்மையே புரியணுமா? சூரியன் ஆராய்ச்சி பண்ணு, சூரியனை படி. தம்முடைய படைப்புகள் வழியாகத்தான்
தன்னை அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் படைச்சது வழியா தான் அவன் தன்னை வெளிப்படுத்துறான். நீ படைச்ச மதத்தின் வழியாவும், நீ எழுதின பைபிள் வழியாவும், நீ எழுதின குரான் வழியாவும், நீ எழுதின பகவத்கீதை வழியாவும் அவன் தன்னை வெளிப்படுத்தின அவசியமே இல்லை. அது உன் அறிவு, உன் புரிதல், உன் உணர்வு. நீ என்ன நினைச்சோ, நீ என்ன கருதுனியோ, நீ எப்படி புரிஞ்சியோ அதை நீ எழுதி வச்சிருக்கிற. அப்படிதான் மோசே எழுதுனா, அப்படிதான் ஏசாயா எழுதுனா, அப்படிதான் மத்தேயு எழுதுனா, அப்படிதான் மார்க் எழுதுனா, அப்படிதான் எவனோ எழுதுனா. எவனோ எழுதுனதெல்லாம் உனக்கு இறை வேதம் ஆகாது, இறை வார்த்தை ஆகாது. இறைவன் தானே எழுதியிருக்கிறான். இறைவன் தானே எழுதின இறை வேதம் இந்த இயற்கை படைப்பு. சூரியன் அவன் எழுதுனது, அவன் வடித்த வடிவம், அவன் கொடுத்த இயக்கம், அவன் கொடுத்து கொண்டிருக்கிற செயல்பாடு. மழை அவனுடைய அருள், அவன் பெய்ய பண்ணுகிறான். ஆகவே நேரடியாக அவன் எழுதிய, அவன் வடித்து, அவன் வழங்குகிற அவனுடைய அருள் மாறியை, அவனுடைய அருள் கொடைகளை, அவனுடைய இயற்கை படைப்புகளை படி, அதை பார், அதை கவனி, அதிலிருந்து இறைத்தன்மையை உணர். என்னை படைச்சவன் இப்படிதான் இருக்கிறான். இந்த அவன் எங்க அப்பா படைச்சதே இப்படி இருக்குன்னா, எங்க அப்பா அனுப்புற மழையே இப்படி செயல்படுதுன்னா எங்க அப்பா எப்படி இருப்பான் அப்படின்னு அவன் நேரடியாக அனுப்புறத வச்சு உங்க அப்பா இப்படிதான் முடிவு பண்ணு. அப்படி நானும் வாழணுங்கிற இடத்துக்கு நீ வா. அதை விட்டுட்டு வேதம் என்ன சொல்லுகிறது அந்த கேனத்தனத்துக்கு போக வேணாம். அது அப்பனுக்கு அவமானம், அவனுக்கு பிறந்த புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானம். சரியா? ஸோ இயற்கையிடம் திரும்புங்கள், இறைமையை உணர்வீர்கள். இயற்கையை படியுங்கள், இறைமையின் தன்மையை புரிவீர்கள். வேதங்களிலிருந்து வெளிவாருங்கள். நேரடியாக கடவுள் இயக்கிக் கொண்டிருக்கிற படைப்புகளில் படைத்தவனை பாருங்கள். இதை உணர்ந்து கொள்வது எளிது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? மதங்கள், வேதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிடுச்சு. சூரியனை பார்க்க நேரம் இல்லை, மழையை கவனிக்க நேரம் இல்லை, அவைகளெல்லாம் உற்று கவனிக்க, அதனுடைய செயல்பாடுகளை புரிஞ்சிக்க, அதனை உள்வாங்க, அதனோடு நேரடியாக தொடர்புபட்டு அதனுடைய பலாபலன்களை அனுபவிக்க எல்லாத்துக்கும் நம்ம தூரப்பட்டு போயிட்டோம். வெயிலே படாத வாழ்க்கை, மழையிலே நனையாத வாழ்க்கை. அப்போ என்ன செய்யணும்? 24 மணி நேரம் முட்டி போட்டு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுக்கணும், பைபிள் படிச்சுக்கணும். அவ்வளோதான். ஒட்டு மொத்தமாக கடவுள் எங்கே இருக்கிறானோ, கடவுள் என்ன செயல் புரிந்து கொண்டிருக்கிறானோ, கடவுள் எதனோடு நேரடியாக தொடர்பட்டு தன்னுடைய அருளை தன்னை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறானோ அதிலிருந்து உன்னை முழுசாக பிரித்து எடுத்து எதில் எங்கே கடவுள் இல்லையோ அதில் உன்னை கொண்டு போய் நிறுத்தி முட்டாளாக்கி அங்கே உன்னை முட்டி போட வச்சு மடமையாக்கி உன்னுடைய அறிவையும் உன்னுடைய திறனையும் ஒட்டு மொத்தமாக அழித்து உன்னை இயலாதவனா, வாழ முடியாதவனா, எப்பவுமே தவிக்கிறவனா, எப்பவுமே யாரோ ஒன்றை எதோ ஒன்றை சார்ந்து வேண்டி நிற்கிறவனா, திகைக்கிறவனா, பயப்படுறவனா, உன்னை ஒண்ணுமில்லாம செஞ்சு உன்னை அழிக்கிறது தான் இந்த மதங்களின் நோக்கம். தயவு செய்து மதங்களையும் வேதங்களையும் விட்டு இயற்கையிடம் திரும்புங்கள். இறைவன் இயற்கையில் நேரடியாக வெளிப்படுகிறான், தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறான், உணர்த்தி கொண்டிருக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.